ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் வரலாற்றிலேயே சரித்திரத்திலேயே இது வரைக்கும் இல்லாத ஒரு புது நியூ கண்டென்ட், நியூ வெஹிக்கிள், நம்ம ட்ரீம் வெஹிக்கிளாக கூட இருக்கலாம். இது இன்டர்நெட்லேயே ஃபர்ஸ்ட் லுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ஆனால் ஒரு காரோட கம்ஃபர்ட்டில். அட் த சேம் டைம் இதில் வந்து ஒரு சேஃபான LFP பேட்டரி இருக்குது, லித்தியம் ஐரன் ஃபாஸ்பேட். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு செம்ம சிறப்பே, எனக்கு ஃபேவரட்டான சிறப்பே வந்து ஒரு ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறோம். ஸ்கூட்டர் வித் ஃபெசிலிட்டி ஆஃப் கார். இதோட ரிஜிடிட்டி நீங்கள் அப்படியே லுக்லேயே பார்க்கலாம். 6 பேர். இது வந்து சில பேர் டாப்பில் ஆகும், அந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்காது, கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வெஹிக்கிள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெஜிடிட்டி டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு வந்து ரைட் டெஸ்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்துடும். இந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸு, இப்போ டெலிவரி கொடுப்பாங்க, அண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன ஸ்பெஷாலிட்டிஸ், ஹைலைட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். பார்க்கறதுக்காக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எங்குமே எந்த டெஸ்டிங் ஏஜென்சிலையுமே பண்ணாத டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம். ரியல் ரோட் டெஸ்ட்டு. இப்போ நான் வந்து இப்போ ஷேக்லேயே அப்படியே வண்டி மூமெண்ட்லேயே ஓடும் பாருங்க. ப்ரோ ஆட்டுங்க ப்ரோ. ரிவர்ஸ் இருக்குல்ல? ஆ இந்த ஸ்கூட்டர் ப்ளஸ் கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேர் வந்து புராக்கு. ஆக்சுவல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டிலாம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சில சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அந்த ஃப்ரெஜைலாக இல்லாமல், பிரிட்டிலாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷு, இந்த பேனல் கேப்ஸ் வர்றது ஆர் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிறது, அந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை. செம்ம ஒரு ஹை கிளாஸாக இருக்குது பார்க்கும்போது. ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஷுவல் வைப்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, வித் இந்த மாதிரி டிண்டடாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் சைட்வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரிங் கான்செப்ட் கிடையாது. 2 வீலர்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹேண்டில் பார் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க நீட்டாக. TFTலாம் கிடையாது. ஒரு செக்மெண்டட் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ஒரு அட்ராக்டிவாக போல்டாக அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. சைஸும் வந்து நல்லா ஒரு என்லார்ஜாக கொடுத்துருக்காங்க, ஒரு ரோட் ஷேப்பில். அண்ட் ரெடி வருது உங்களுக்கு. இது வந்து பேட்டரி பர்சன்டேஜும் வருது, பார்ஸும் வருது. இது ஸ்பீடு அண்ட் இது வந்து ட்ரிப்பு. இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளே வைஸ் சிம்பிள் பட் எட் அட்ராக்டிவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 3 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வேணுன்னா ஏதாவது ஸ்விட்சஸ் வச்சுக்கலாம். ரிவர்ஸு, டிரைவ் 2 மோட்ஸ் இருக்குது. 4 வீலர்ஸ் மாதிரியே 2 மிரர்ஸ் வருது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓவராலாக இந்த ஃப்ரண்ட் ஒரு கார் ஃபீல் வருது இங்கேருந்து இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது. ஸோ இதில் நம்ம ஒரு 20 kgs அந்த மாதிரி வெயிட் வச்சுக்கலாம். அரௌண்ட் ஒரு 20-25 kgs வெயிட் வச்சுக்கலாம். அண்ட் லெக் ஸ்பேஸ் வந்து நாட் பேட், ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஜாஸ்தியாகவும் இல்லை. கார் மாதிரி அந்தளவுக்கு ஜாஸ்தியாகவும் இல்லை. பட் ஓகே. பட் கம்ப்ளீட்டாக ஒரு சோஃபா செட்டப் கொடுத்துருக்காங்க. லீன் பேக் மாதிரி இல்லை. ஒரு கம்ஃபர்டபுள் வெஹிக்கிளில் லீன் பேக் இருக்கும், பட் அந்த மாதிரி இல்லை. குஷன் நல்லா இருக்குது அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் ஆம்ரெஸ்ட் கொடுத்ததுனால ஒரு செம்ம கம்ஃபர்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் லீன் பேக் இல்லை, அதுதான் ஒரு இது. மேலே வந்து
பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் பட் பிபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பட் அவ்வளோ டக்குன்னு சீக்கிரமாக உடையாது. அண்ட் இது எல்லாமே வந்து யூவி ரெசிஸ்டன்ட், வெயிலில் எப்படி விட்டாலும் அப்படியே சாலிடாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ஹைலைட்டே வந்து ஒரு மேலே ஒரு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக ஒரு சோலார் பேனல் வைக்கிற அளவுக்கு சைஸில் இருக்குது. 50 வாட்ஸ் பேனல் அப்படியே பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்குலர் இருக்குது மேலே. அண்ட் ரியரில் வந்து இது 1+1 அப்படின்றது நம்ம கேட்டுக்கலாம். 1+1 1+2 தெரியல. நார்மல் சைஸ் பீப்புள் 2 பேர் ஈஸியாக உட்காந்து போகலாம். நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட்டை விட பேக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட், ஒரு கார் ஃபீல் வந்து பேக்கில் ரொம்ப வருது. ஸோ இன்கேஸ் ரெய்னி சீசனில் இங்கே கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குமான்றது நம்ம கம்பெனியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீப் சவுண்ட் வந்துடும். ஸோ ரிவர்ஸ் எடுக்கும்போது. அண்ட் முக்கியமாக இதில் ஹப் மோட்டர் இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு டிஃப்ரென்ஷியல் வச்சு மிட் ட்ரைவ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது, ரொம்ப ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இதில். ஸோ சிம்பிளாக இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம சர்வீஸ் டைமில் சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாக வரும். இன்கேஸ் காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த ஒரு லிமிட்டடாக இருக்கும். ஒரு அலாய் டிசைனில் கொடுத்துருக்காங்க, 10 inch வீல்ஸு. ஸோ இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் 360 டிகிரி பார்த்தா, வாக் அரவுண்ட் பார்த்தா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பெருசாக எதுவும் இல்லை. மெயின் ஹைலைட்டே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான். ரொம்ப கிளாசிக்காக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபினிஷ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டியூப்லர் ஃப்ரேம் வருது. மேலே கிராஸ் செக்ஷன் வருது, இங்கேயும் கிராஸ் செக்ஷன் வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 inch மாதிரி இருக்குது. 2 inch டியூப்லர் ஃப்ரேம் வருது. நல்ல கேஜ் இருக்குது இந்த மெயினான ஃப்ரேமு. அண்ட் உங்களுக்கு வந்து 3 டிஸ்க் பிரேக்ஸ் வருது. அதுக்கான டிஸ்க் ஆயிலும் இங்கே வந்துடுது. ஸோ இவ்வளோ பெரிய வெஹிக்கிளில் பூட் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் லாக்கோட ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அழகாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே இவ்வளோ ஹைட் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பேக் சீட் ஃபுல்லாகவே வந்து பூட் ஸ்பேஸாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சீட்டை ஓப்பன் பண்ண உடனே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி பண்ணால் உடனே சீட்டாக மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு, லோட் கேரி பண்ணுறதுக்கு, டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு இது கவர்டாக இருக்கிறதுனால ஈவன் ஷாப்ஸும் இதிலேயே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஸ்பெக்ஸ் வேறு என்ன இருக்குது அண்ட் என்ன ப்ரைஸு, இப்போ வாங்கணும்னு நினச்சா எப்போ டெலிவரி கிடைக்கும், இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் இருக்குது, எல்லாமே கேட்டுக்கலாம். நம்ம கூட மிஸ்டர் பிரகாஷ் இருக்காரு. ஹாய் சார். ஃபர்ஸ்ட் வந்து இது எத்தனை பேர் போகலாம் அண்ட் எவ்வளோ வெயிட் தாங்கும் அண்ட் என்ன கேட்டகரியில் வரும்? 250 to 300 kg கெப்பாசிட்டி வெயிட். ஓகேங்களா. இது வந்து கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா L3 கேட்டகரிஸில் வரும். ஓகே. அப்ரூவ்டு வைஸ் எத்தனை பேர் போகலாம்? நம்ம சொல்கிறது வந்து 1+1 சொல்கிறோம். ஆனால் நீங்கள் 3 members தாராளமாக கம்ஃபர்டபுளாக போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து பேசஞ்சர் சீட் கீழே உங்களுக்கு 2 சஸ்பென்ஷன் 2 ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து சஸ்பென்ஷன் மட்டும் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட்டில் ஒரு ஸ்ப்ரிங்கு, லெஃப்ட்டில் ஒரு ஸ்ப்ரிங். அது எதுக்காக அப்படின்னா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது சஸ்பென்ஷன் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ரோட்டில் இருக்கிற இம்பாக்ட் வந்து அப்படியே டேரெக்டாக மேலே வந்துடும். பட் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் ரெண்டுமே, இந்த சைடு ஒரு செட்டு, இந்த சைடு ஒரு செட் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து இம்பாக்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாட் ஹோல்ஸில் போனால் தான் கம்ப்ளீட் எஃபெக்ட் என்னன்றது தெரியும். மோட்டர் வந்து 3 years வாரண்டி கொடுக்குறோம். நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதால மோட்டார் கண்ட்ரோலர் அண்ட் ஐ திங்க் சார்ஜர் ஐம் நாட் ஷூர், பட் மோட்டார் கண்ட்ரோலர் ஐம் ஷூர் பிராண்டே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே R&D பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேஷனோட நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இது பார்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிபிலிட்டி வருது. காரணம் என்னன்னா, இவங்க 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. நார்மலாக பேட்டரிக்கு கொடுப்பாங்க, இவங்க 3 years மோட்டருக்கும் கொடுக்குறாங்க, கண்ட்ரோலருக்கும் கொடுக்குறாங்க, ஐ திங்க் சார்ஜருக்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்து நம்ம IoT வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஆமாம். ஸோ இதில் இந்த வெஹிக்கிள் வந்து எப்படின்னா ஒரு கனெக்டட் வெஹிக்கிள்ங்க. முன்னாடிலாம் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது, கேன் எனேபிள்டாக இருக்காது. என்ன ப்ராப்ளம் ஆனாலும் சர்வீஸ் டெக்னீஷியன் அவ்வளோ தூரம் போயிட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட்லி கனெக்டட் வெஹிக்கிள் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் MD கிட்ட பேசினப்போ தான் எனக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சது. வெஹிக்கிளை எங்கே வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம், இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், அது என்ன ஸ்பீடு போகுது, ஜியோ ஃபென்ஸ் பண்ணுறது, ரிமோட்டாக அதை மானிட்டர் பண்ணுறது, அண்ட் அதில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஃபால்ட்டுன்றது வண்டிக்கிட்ட வராமல் கம்பெனிலேயே அவங்களால பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய பிராண்ட்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கம்ப்ளீட் IoT பேக்கேஜ். இவங்களும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் IoT எனேபிள் பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா சார்ஜரும் 3 years, கண்ட்ரோலர் 3 years, மோட்டர் 3 years உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. IoT வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கான காஸ்ட் எவ்வளோன்றது சொல்லிடுங்க. பர் இயருக்கு 6000 + GST. ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடையாது, செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு மொபைல் ஆப் எல்லாமே வந்து மொபைல் ஆப் எல்லாமே வந்து பேட்டரியோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க
பார்க்கலாங்க. அதுதான் ஐஓடின்றது. அது நீங்கள் என்னென்னன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு ஒரு 1 hour ஆகும் அது எல்லாமே நம்ம ஐஓடி பார்க்குறதுக்கு. ஒருவேளை செகண்ட் இயர் வந்து பே பண்ணல, இப்போ வெஹிக்கிள் அவங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வாரண்டி வந்து கவர் ஆகாது. 1 year மட்டும் கவர் ஆகும். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் அண்ட் 3 years வாரண்டி கவர் ஆகாது பே பண்ணலன்னா. இப்போ இதில் எனக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு பிடிச்சது, நான் எம்டி கிட்ட பேசினப்போ வந்து ஐபி ரேட்டட் சார்ஜர். இப்போ நம்ம நார்மல் சார்ஜஸ் வெஹிக்கிளில் வச்சு கொண்டு போகிறப்ப வண்டிலேயே சார்ஜர் வச்சு கொண்டு போகணும்னு நினச்சி கொண்டு போகிறோம். பட் அது ஒரு 10 தடவை கொண்டு வரும்போது கொஞ்சம் காம்பனன்ட்ஸ்லாம் வீக் ஆகுது, அந்த வைப்ரேஷன்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஐபி ரேட்டட் சார்ஜரில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. வேணும்னா ஆன்போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 220 volt எனி சாக்கெட்லேருந்து ஒயர் மட்டும் இதில் கொடுத்துக்கலாம். சார்ஜர் இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி, அதுதான் ஐபி ரேட்டட் சார்ஜர், அதுதான் கொடுக்குறாங்க. நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிராணா எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கேன். அதில் செப்பரேட்டாக ஒரு சார்ஜர் வாங்க வேண்டியது இருந்தது. 24,000 கிட்ட வந்தது டேக்ஸோடு சேர்த்து. ஸோ இது வந்து ஒரு 950 watts ஐபி ரேட்டட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இந்த வைப்ரேஷன் ஆனால் அதெல்லாம் வந்து இது இம்பாக்டே ஆகாது. ஃபுல்லாக என்கேப்சுலேட் பண்ணியிருப்பாங்க. தண்ணி, வெயில், எனி வெதரில் பக்காவாக இருக்கும். ஹை வோல்டேஜ் கேபிள் வருது. அண்ட் இங்கே பாருங்கள், லைன் ப்ரொடெக்டரோடு இருக்குது, நார்மல் சாக்கெட் இருக்குது, டேட்டா பின்ஸோடு இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற பேட்டரி பேக்கு ஒரு எல்எஃப்பி பேட்டரி பேக். ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிலோவாட் தாங்க செம்ம ஹைலைட்டு. 5.4 kilowatt பேட்டரி பேக் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக எவ்வளோ வாட்ஸ்ன்னு சொல்லுங்கள்? 5.4 kilowatt. அதாவது 5400 watts வாட் ஹவர் ஆன பேட்டரி பேக். எவ்வளோ வோல்ட் அண்ட் ஏஹெச்னு சொல்லுங்கள்? 51.2 volt 105 Ah. ஸோ எல்எஃப்பி 16Sன்றதுனால 51 volt வருது. அண்டு 105 Ah சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 2 லட்ச ரூபாய் கிட்ட வருது. பட் ப்ரைஸ் வந்து பெரிய சர்ப்ரைஸு, அது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ ரேஞ்சு நீங்கள்? ஃபர்ஸ்ட் மோடில் வந்து 180 to 200 வரும். செகண்ட் மோடு 180 to 160. தேர்ட் வந்து 160லேருந்து 140. அதாவது எவ்வளோ என்னதான் ஸ்பீடாக போனாலும் 150 கிலோமீட்டர் வந்துடும். சிட்டியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாலும் அதுக்கு மேலே ஓட்ட போகிறது கிடையாது. ப்ளஸ் எத்தனை சைக்கிள்ஸ்? 2000 சைக்கிள்ஸ். ஓகே, அதாவது 2000 சைக்கிள் சொல்கிறாங்க. பர் சார்ஜ் 150 kilometers வச்சா கூட 2.5 lakhs 2,50,000 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுக்கு வருது இல்லை? 3 lakhs kilometers வருது. பட் வேர்ஸ்ட் கேஸ் எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் கிலோமீட்டர்னால் நம்ம ஓட்டுறதுக்கு எப்படியும் நம்ம அடுத்த தலைமுறை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஜாஸ்தி வருது அப்படின்றது மைலேஜ். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அது எல்லாமே இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லிட்டீங்க. இப்போ ப்ரைஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மிஸ்டர் ஷேக்ன்ற பர்சன் வந்து உங்களுக்கு ஓகே ஷேக்கை வர வச்சிடலாம். இது ஷேக் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க. ஹாய் ப்ரோ. ரேட்டு தான் வந்து மக்கள் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து இது வேறு யாருக்கு சூட் ஆகுன்றது சொல்லி, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த லோ ரேஞ்சுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி செட் ஆகும். இப்போ கார் வச்சிருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இல்லை செகண்டரி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் ஓட்டணுமா இல்லை எல்லாருமே ஓட்டலாம்? லைசன்ஸ் இருக்கிறவங்க ஓட்டணும். ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ஓகே, எப்போ டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுங்க? ஆகஸ்ட் மந்த்ல நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த வண்டி வெஹிக்கிளுக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இந்த வெஹிக்கிள் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. யாருக்கு? அதாவது லேடிஸுகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, ஹஸ்பண்ட் வந்து முக்கியமான வேலையில் இருக்காரு, பிள்ளைகளை வந்து கூட்டு வர முடியல, வெளியில் கூட்டு போக முடியலங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் சாட்டிஃபிகேஷனாக இருக்கும். வெயில் மழை அப்படி இருந்தால் கூட நல்லா ஹேண்டில் பண்ணலாம். இது அது இல்லாமல் ஏஜ்டு பர்சன் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஏறி உட்காந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். 2.5 lakhs இருக்கும் அப்படின்னு நான் ஒரு அசம்ஷனில் இருந்தேன். ஒரு 2.25 இருக்கும், 2.5 இருக்குமா, 2 லட்சம் இருக்குமா? இல்லை ப்ரோ. அதுக்கும் கம்மியாவா? அதுக்கும் கம்மியாக வரும் உங்களுக்கு. 2.25 இருக்குமா? 2.25 இல்லை, அதுக்கும் கம்மி. அதாவது நீங்கள் திருப்பி பேட்டரி வந்து இது லோ வேரியன்ட், அது ஹை வேரியன்ட் அப்படி சொல்லுவீங்களா, இல்லை ஒரே வேரியன்ட் தானே? ஒரே வேரியன்ட் தான். ஒரே வேரியன்ட். அந்த 5.4 kilowatt அந்த பேட்டரி தானே? அதே வால் தான் போடுவோம். அப்போ 2.25 இல்லைன்ட்டீங்க, 2 லட்சமா? 2 லட்சமும் கிடையாது. அதே 5.4 kilowatt பேட்டரி தானே? 5.4 kilowatt தான். 1.90 அதுவும் கிடையாது. சரி, நீங்களே ரேட் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் 1000 கஸ்டமருக்கு நம்ம 1.75 lakhs தான் கொடுக்குறோம். இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணி இன்க்ளூடிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. ஆகஸ்ட்லேருந்து இந்த வண்டி வந்து சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வெஹிக்கிள் நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். ஐ திங்க் இது சென்னை மெட்ரோவோட டைப் ஆகிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அண்ட் ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இந்த வெஹிக்கிள் தனி ஸ்கீம் மாதிரி வச்சிருக்காங்க. 100, 200, 300 எத்தனை வெஹிக்கிள்ஸ் வேணால் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸிங்கு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு டெஸ்ட் ரைட் வேணா ஷோரூமில் வந்து பார்க்கலாம். டெஸ்ட் ரைட் வந்து ஆகஸ்ட் 15 மேலே தான். ஆகஸ்ட் அப்புறம். ஓகே, ஷோரூம்குள்ளேயே ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. டச் அண்ட் ஃபீல் இருக்குல்ல. ஓகே, நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கீங்க. 3-wheelerலேயே நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கீங்க. டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்ன பண்ணணும்? டீலர்ஷிப்க்கு நம்ம எல்லாத்துக்குமே அப்ரோச் பண்ணுறோம். அவங்க நம்ம சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. நான் ஆல்ரெடி பேசினப்போ இவங்க வந்து டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் கிடையாது. நீங்கள் இவ்வளோ இனிஷியலாக இவ்வளோ கேபிட்டல் போட்டுட்டு வெஹிக்கிள்ஸ் எடுக்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் எங்களால் வெஹிக்கிள் சப்ளை பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அண்ட் அப்ரூவல் மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு உங்ககிட்ட. ஸோ உங்கள் லொக்கேஷனில் நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒரு கார் மாடலில்
ஆனால் ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். 5.4 கிலோவாட்டுக்கு LFP பேட்டரிக்கு இந்த ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்காட் கிண்டி ஷோரூமில் இது இருக்குது. அப்காட் வந்து தமிழ்நாடுல ஒரு 20 பிளேசஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட டீலர்ஷிப்ஸ், அவங்களோட சர்வீஸ் பாயிண்ட்ஸ், டீலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு டக்குன்னு வந்து உங்கள் இடத்த பிடிச்சிக்கோங்க. அண்ட் ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் நிறைய 3-வீலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபைட் கண்டென்ட்டாக இருக்குது. அப்படியே என் கூட வாங்க, உட்காருங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போது இந்த வெஹிக்கிள் ஆக்சுவலாக டெஸ்ட் ரைட் கிடையாது. இப்போது நம்ம ஸ்பெஷலாக எக்ஸ்போவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் ரைட் வந்திருக்கு. அப்சல்யூட்டாக உங்களுக்கு வந்து ஒரு காரில் இருக்கிற கம்ஃபர்ட் அப்படியே என்னால் உணர முடியுது. கண்ட்ரோலு, பேலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெட்டர் நோட்டில் இருக்குது. ஸோ இது ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏதாவது டாப்பில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதில் வந்து அப்சல்யூட்டாக அந்த மாதிரி இல்லை. பட் டாப் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். பட் ரைடு கம்ஃபர்ட்டு அண்டு டிரைவர் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. லோ கிரேடு சைனீஸ் ப்ராடக்ட் அந்த ஃபீல் எங்கேயுமே இல்லை. எல்லாம் ஒரு இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரைடு எக்ஸ்பீரியன்ஸும் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், டச் அண்ட் ஃபீல் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. தெல் டெஃபினெட்லி லைக் இட். அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வேறு எங்கேயுமே இல்லை இந்த கண்டென்ட்டு. ஒரு லைக் போட்டுருங்க. இந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண அப்காட்டுக்கும் ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிரீன் டெக் நண்பன்.